எல்லாருக்கும் வணக்கங்க. இதான் என் முதல் வீடியோ. அதனால் பழனி முருகன்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் முருகன் ஏன் பழனிக்கு வந்தார், முருகன் பழனி வந்ததற்கு யார் உதவியது, அவர் இங்கு வரும்போது என்ன சூழ்நிலை, எப்படி கையாண்டார், ஏன் அவரை தமிழ் கடவுள்னு மக்கள் சொல்கிறாங்க, பழனி கோயிலை கட்டுனது யார், போகர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்பதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். வாங்க, வெல்கம் டு விக்கி டியூன்ஸ் ராஜி. பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அவங்களோட பராமரிப்பில் தான் இப்போ இந்த கோவில் இயங்கிட்டு வருது. முருகனோட சிலை போகர் அப்படின்ற ஒரு சித்தர்னால் உருவாக்கப்பட்டது. முருகன் கோவில் குன்றோட உச்சியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு VVCR முருகேச முதலியார் அப்படின்றவர் தங்கத்தேர், வைரவேல், தங்க மயில் வாகனம், விஞ்சிமின் இழுவை வாகனம் இதெல்லாமே நன்கொடையாக கொடுத்துருக்காருங்க. சரி வாங்க, ஏன் முருகன் பழனிக்கு வந்தார் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நாள் நாரதருக்கு ஒரு மிக அரிதாக ஒரு ஞானப்பழம் கிடச்சிருக்குங்க. அதை பரமசிவனுக்கு படைக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்த உமையால், அதாவது பார்வதி அம்மாள், அந்த பழத்தை தன் 2 மகன்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாங்க. ஆனால் பரமசிவனும் அந்த பழத்தை பகிர்ந்தால் அதோட தனித்தன்மை போயிடும்னு சொல்லி மகன்கள் 2வருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். அதில் உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு அறிவித்தார். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தவே சுற்றி வந்தார். விநாயகன் பெற்றோரை உலகம் என கருதி அவர்களை சுற்றி ஞானப்பழத்தை வென்றார். இதனை பார்த்த முருகன் ஏமாற்றம் அடைந்து எல்லாத்தையுமே துறந்துட்டு பழனி மலையில் குடியேறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றிலிருந்து தான் அவர் நின்ற இடம் பழனி அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் யார் அப்படின்னா இடும்பன். அவர் ஒரு பெரிய தராசு வச்சுட்டு ஒரு பக்கம் பழனி மலையும் இன்னொரு பக்கம் இடும்ப மலையும் தூக்கிட்டு வச்சார் அப்படின்றத புராணங்கள் சொல்லுதான். புராணங்கள் இப்படியெல்லாம் பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் அப்படின்ற ஒரு பழந்தமிழ் சொல்னால தான் பழனி அப்படின்ற பெயர் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பழனம் அப்படின்னா என்னன்னா விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்குமா. அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி அப்படின்னு உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. பழனிக்கு முருகன் வரும்போது மக்கள் 3 மன்னர்களோட ஆட்சியினால் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. சூரபத்மன், சிங்கமுகன், தரகாசுரன் இவங்க 3 பேர் தான் அந்த மன்னன். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்களை கடத்தி செல்கிறாங்க. குறுநில மன்னர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்றத தெரிய வருது. அந்த நேரத்தில் முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்குன்னு ஒரு குழுவை அமைச்சிக்கிறாரு. இந்த 3 அசுரர்களையும் அழித்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. முதல் 5 நாட்களில் சிங்கமுகன், தரகாசுரன், அவரோட மகன், அவங்களோட சேனை எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. 6வது நாள் எஞ்சி இருந்தவன் தான் சூரபத்மன். அப்போ முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பி அவனை திருந்தும்படி இருக்க சொல்லிட்டு வர சொல்கிறார், எச்சரிக்கை சொல்கிறார். ஆனால் சூரபத்மன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முருகன் தான் எனக்கு எதிரி, யார் வந்தாலும் இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரம்மன், விஷ்ணு, சிவன் இவங்க மும்மூர்த்திகளும் முருகப்பெருமான சூரபத்மன் மேலே போர் தொடுக்க சொல்கிறாங்க. சூரபத்மன் வாழ்கிற இடம் எப்படி இருக்குன்னா நடுக்கடலில் வீரமகேந்திரபுரி அப்படின்ற ஒரு பட்டணத்தை எழுப்பி அங்கே தான் வசிச்சுட்டு வராரு. அங்கே செல்வது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம். அங்கே போயிடுறாரு. போயிட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து வாங்கின வேல், அதாவது பார்வதி அம்மையாரிடமிருந்து வாங்கின வேலை வச்சு சூரபத்மன் கூட போர் புரிகிறாரு. சூரபத்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாமரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டதாகவும்
முருகன் வந்து அவங்க அம்மா கொடுத்த வேலை வச்சு அந்த மாமரத்தை பிளந்து சூரபத்மனை வந்து வதம் செய்கிறதாகவும், அதுக்கப்புறம் தான் முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவரை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனோட சிலை அதுக்கடுத்து முருகனோட சிலை வந்து நவபாஷணத்தால் ஆனது. முருகனோட சிலையை உருவாக்குனது யார் அப்படின்னா போகர் அப்படின்ற ஒரு சித்தர். நவபாஷணம் அப்படின்னா என்னென்னா 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது தான் நவபாஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவபாஷண சிலை வந்து மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுது. இரவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலை முழுவதும் சந்தனத்தை பூசட்டு காலையில் தரிசனம் காண வரும் அனைத்து அடியர்களுக்கும் சிறிய வில்வ இலையை பிரசாதமாக வழங்கிட்டு வராங்க. இது நல்ல மருத்துவம் குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர வம்சத்தை சேர்ந்த கேரள மன்னன் பெருமாள் என்பவர் தான் இந்த கோவிலை கட்டினார்னு நம்பப்படுது. இது குறித்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. பழனி மலையில் மன்னர் வந்து சுற்றுலா போனதாகவும், அவர் ஓய்வெடுக்கும் பொழுது முருகன் கனவுல வந்து மலைக்கோவிலை மீண்டும் கட்டுமாறு மன்னருக்கு அறிவுறுத்தியதாகவும், சேர மன்னன் வந்து மலைக்கு மேலே சென்று பார்க்கும்போது முருகனின் சிலை உண்மையாக கண்டார் எனவும், பக்தியுடன் கோவிலை மீண்டும் கட்டினார் என்று சொல்லப்படுது. அதனால தான் என்னமோ சிலை வந்து கேரளாவை நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சோழர்களும் பாண்டியர்களும் வந்தார்களாம். 8 முதல் 13ஆம் நூற்றாண்டுக்குள் மண்டபங்களும் கோபுரங்களும் சேர்ப்பதன் மூலம் சின்ன கோவிலை பெரிதாக மாற்றினாங்களாம். நாயக்க மன்னர்கள் அழகான சிற்பங்களை சேர்ப்பதன் மூலம் அவங்களோட பங்களிப்பும் கொடுத்தாங்களாம். இப்படி தான் கோவிலை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. போகரின் வரலாறு. போகர் வந்து தமிழ்நாட்டிலேயே பிரபலமான சித்தர். அகத்தியர் வந்து தன்னை நாடி வர்றவங்களுக்கு பஸ்பம், வில்வை இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து நோயை வந்து குணப்படுத்தினார். போகர் வந்து நவபாஷணம் கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருவோருக்கு கொடுத்து வந்தார். அகத்தியரோட மருந்துனால் மக்கள் வந்து சீக்கிரமாக குணமடைஞ்சாங்க. போகரோட மருந்து வந்து வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. இதை தெரிந்த போகர் வந்து நவபாஷணத்தால் ஒரு சிலை செஞ்சு அதன் மீது சந்தனம் பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி வில்வ இலையை தான் அவங்க தேடி வர்றவங்களுக்கு மருந்தாக கொடுத்தாரு அப்படின்னு செவிவெளி செய்தியாக பழனியில் பரவிட்டு இருக்கு. வெடி கேரள மாநிலம் எலபெத்த வீடு அப்படின்னு ஒரு ஊரில் இருந்து ஒரு அடியார் இருக்காங்க. அவங்க வந்து சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காவடியை வந்து சுமந்து வந்திருக்காரு. அந்த காவடி வந்து எதனால் ஆனது அப்படின்னா மரம் மற்றும் அலுமினிய கலவையினால் ஆனது. அந்த காவடியில் ஒரு பக்கத்தில் வள்ளி, தெய்வானை, முருகனும் மற்றொரு பக்கத்தில் விநாயகரும் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த காவடியை இன்னும் பழனி உச்சியில் மலையின் உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை இன்ன வரைக்கும் பத்திரமா பாதுகாத்து வருகின்றாங்க. எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.